ஓஹோ, நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களோ? தப்புதான்ப்பா, நாங்க பண்ணது தப்புதான். அதனாலதான் நீங்க இஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ண வந்துருக்கீங்களோ? ரொம்ப ரைட். அப்பப்பா நான் கௌசிக்கிட்ட அந்த மாதிரி பழகவே இல்லை. நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேடா பாவி. நீ உருப்படுவியா? உன்னையே நினைச்சுட்டு இருக்காளே ஒத்தி. அவளை நீ கொஞ்சமாவது மனசுல நினைச்சு பாத்தியா? உனக்காக அவ மலையாள பாஷை வர கத்துண்டாடா. பாட்டி நீ சும்மா இருடி. பரதேசி மாதிரி வந்த உன்னை வளர்த்து ஆளாக்கினதுக்கு எங்களுக்கு இது தேவைதான். நான் பரதேசி தான், ஒண்ணு இல்ல. அது வந்தா இப்படி சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறது தப்புதான். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. நீங்க நாட்டிங்க கொல்லுங்க, ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் ஆசீர்வாதம் பண்ணாதீங்க. என் கண் முன்னாடி நிக்காத, ஒழிஞ்சு போ. இவளை இழுத்துட்டு போ. அப்பப்பா ப்ளீஸ் போடா. கௌசி, ஐ எம் வெரி சாரி. வரேன். பிரகாஷ், உள்ள போ. உள்ள போ. வாங்க நாயர், சூடா என்ன இருக்கு? நெருப்பு இருக்கு, போய் கொட்டிங்க. நாயர், ஏன் டென்ஷன் ஆவறீங்க? எங்கடா போயிட்டு வரீங்க? நாங்க ஜிம் போயிட்டு வரோம். எங்க ஜீவா? ஜீவா மாடி இல்ல, சாப்பிட வரல. கிண்டலா? என்னைக்குடா உங்களை விட்டு சாப்பிட்டுருக்கான்? எங்க அவன்? அவன் வெளியில. உங்க அப்பா எனக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. அவன் குடும்ப நிலைமை என்னன்னு படிச்சு பாருங்கடா. அநியாயமா ஒரு நல்ல பையனை கெடுத்து குட்டிச்சவர் ஆகிட்டீங்களாடா. போங்கடா, போய் கூட்டு வாங்கடா. தேடிட்டோம், ஜீவாவை காணோம். ஏய், இங்க ஏதோ சினிமா ஷூட்டிங் மாதிரி இருக்கு, கும்பலா இருக்காங்க. நீலமா, எங்க இருந்து வரீங்க? ராயப்பேட்டை ஆஸ்பத்திரில இருந்து வரோங்க. எப்படி நம்புறது? இதுக்கு நோயாளிட்டுக்கு நான் வர முடியா? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. பொம்பளைங்களாச்சும் ராத்திரில கவனமா போய்கிறத கேட்டேன். ஜாக்கிரதையா போங்க போங்க. நில, எங்க இருந்து வரீங்க? என்ன சார், சினிமா ஷூட்டிங் நடக்குதா? உங்களை பார்த்தா நெஜ போலீஸ் மாதிரியே இருக்கு சார். கிண்டலா?